ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார். நான் எப்பயுமே மாலை போட்டேன், ஓம் சக்திக்கு மாலை போட்டேன் அப்படின்னா காலையில் டைம் சாப்பிடவே மாட்டேன். வேலைக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்து காலையில் டீ குடிச்சிட்டு போவேன். வேலைக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் சமையல் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சமையல் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பிடுவேன். எல்லோரும் திட்டுவாங்க, என் பொண்ணு நாங்களாம் அப்படியே இருக்கோம், நாங்களாம் காலையிலேயே ஏதாவது டிஃபன் ஐட்டம் சாப்பிட்ருவோம், அப்புறம் மதியானம் டீ இந்த மாதிரி ஏதாவது டீ வடை ஏதாவது சாப்பிட்டுக்கிடுவோம். அது விரதமா? எப்படி கேளுங்க, மதியானம் டீ வடை சாப்பிட்றது விரதமா? டீ வடை சாப்பிட்டுக்கிடுவோம். நீ என்ன இப்படி விரதம் இருக்கிறன்ற, எதுக்கு உடம்பு போட்டு வருத்திக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க விரதம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண். நான் பிறப்பு வளர்ப்பு எல்லாம் கல்யாணம் பண்ணது அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு இந்த முறைப்படி எப்படின்னு தெரியாது. நான் ஏன் விரதம் இருக்கேன்னா, என்னுடைய வேண்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இல்லாதவங்களுடைய பசி எப்படி நமக்கு தெரியும்? நமக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளே இல்லாதவங்க இருந்தாலும் நமக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய பசி நமக்கு எப்படி தெரியும்? அதை ஒரு நாளாவது உணரணும். அதுக்காகத்தான் இந்த விரதம்ன்றதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் முறைப்படி நாங்கள் இப்போ தவக்காலத்தில் விரதம் இருக்கோம் அப்படின்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சாப்பிட மாட்டோம். அம்மா சொல்லுவாங்க, 12 மணி வரைக்குமாவது விரதம் இரு, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம 12 மணிக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தவக்காலத்து முறைப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. நான் வந்து இப்படி தான் இருப்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓம் சக்தி கோயிலுக்கு முதல் வருஷம் மாலை போட்டு போகிறேன். அப்போ ஒரு அக்கா அவங்க இன்னொரு சக்தி, அந்த சக்தி இவங்க சொன்னாங்க, பசி பையனும் மாலை போட்டு வந்திருக்கேன், பசி அவங்களால சாப்பாடு நாங்கள் 8 மணி ஆனாவே காலையில் 8-9 மணிலேருந்தே பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ சத்தி ஒதுங்கிக்கங்கன்றாங்க. நாங்கள் வண்டிக்குள்ளே வச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்படி தான் விரதம் இருக்கணும்லாம் எனக்கு தெரியாது. முதல் வருஷம் அந்த ஓம் சக்தி அம்மாவை பார்க்க போகணும், எல்லோரும் சொல்கிறாங்க, நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், மாலை போட்டேன். அப்போ இவங்க விரதம்லாம் இல்லை, காலையில் சாப்பிடுவேன், மதியானம் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுக்குவேன், சொன்னபடி இருந்தேன். அப்போ அந்த சக்தியை என்ன பண்ணிட்டேன், ஏன் இருங்க, பசிக்குதுல்ல, பையன் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் பாதை விடுன்றீங்க, ஏன் அந்த வழியாக இறங்கி போக முடியாதா அப்படின்னு. அவங்க எதுவுமே சொல்ல, அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் இறங்கி போயிட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுலேருந்து அவங்க பேசவும் இல்லையா, ஆனால் அப்புறம் கூப்பிட்டு அவங்களாம் பேசினாங்க. ஆனால் அவங்க மனசு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், கோயிலுக்கு மாலை போட்டு போகிறோம், ஒருத்த மனசை கஷ்டப்படுத்தி போகணுமா? என்ன நம்மளால் பசி தாங்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசை கஷ்டப்படுத்தினதுனாலேயே நான் வருஷம் அந்த தாய்க்கு நேர்ந்துக்கிட்டு நான் இருக்கேன். அது வேறு விஷயம். நான் முத இருக்க ஆரம்பித்ததே வந்து, ஐயோ நம்மளால் மாலை போட்டு ஒருத்தவங்க மனசு கஷ்டப்பட்டுருச்சே, ஆத்தா ஓம் சக்தி தாயே மன்னிச்சுக்க, உன்னுடைய பக்தன்னு ஒருத்தரை நானும் மனசு கஷ்டப்படுத்திட்டேன், என்னாலதான் இருந்தாலும் எனக்கு இந்த மதம் மாதிரி வந்ததுனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து விரதம் இருக்க ஆரம்பித்தவ தான். இன்னும் பொழுது வரைக்கும் என்னால் ஒரு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாம இருக்க முடியும். அப்படி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டேன். என்னுடைய விரதத்துக்கு காரணம் இதுதான்ப்பா. ஃபஸ்ட்டு இல்லாதவங்களுடைய பசி எறியணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு ஒரு நேரம் பசிக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியும். இல்லாட்டி நம்மளுக்கு பசிக்கையோட அருமை தெரியலன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம பண்ணுவோம்? முதல்ல அது. ரெண்டாவது வந்து ஒருத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துனதுனால நான் நானே வருத்திக்கிறது இல்லை, அது ஒரு இது. இன்னும் பொழுது வரைக்கும் நான் அதை ஒரு தண்டனையாகத்தான் நினச்சி ஏற்றுக்கிறேன். மூணாவது வந்து என்னுடைய வேண்டுதல், நான் அப்படி இருக்கிறதுனாலையோ என்னமோ என்னை வருஷம் அந்த ஓம் சக்தி தாய் என்னை நல்லா வச்சுருக்குறாங்க. எனக்கு போதுமான அளவு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.